ரெட்ரோ 1980 காலகட்டங்களில் வந்து ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு ஒரு Yamaha RX 100 பஜாஜ் கேலிபரில் பைக்கில் சுற்றுறவங்களாம் இப்போ நம்ம கேஸ் வந்து இந்த ரெட்ரோ இந்த பழைய பீஸ்பா அப்படின்வாங்க தெரியுமா, அவங்கள தான் ரெட்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பழைய பீஸ்பா பழைய படம் தான் அப்படின்னு நம்ம நினச்சி தான் போய் உட்கார வேண்டியதாக இருக்கும். ரெட்ரோ அப்படின்ன உடனே கார்த்திக் சுப்ராஜ் ஆக்சுவலாக படமே வந்து 90s நடக்கிற ஒரு கதை தான். 90s நடக்கிற கதை ஒரு கேங்ஸ்டர் கதை அப்படின்னும் போது நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் ஒரு ஒரு கேங்ஸ்டர் பேட்டர்ன் ஒன்று இருக்கு இல்லையா, அதே ஒரு பேட்டர்னுக்குள்ளே தான் இதுவும் வருமோ அப்படின்னு நினைக்கும் போது இதை கொஞ்சம் உடச்சி ஒருத்தன் கேங்ஸ்டர்லேருந்து வெளியில் வந்து ஒரு லவ்வர் பாயாக மாறணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த விதி அவனை வந்து வெளியே விட மாட்டேங்குது. ஏதாவது ஒரு இடத்துல பிடிச்சி இழுத்து போட்டு உட்கார வைக்கிது. இதுதான் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய மைனஸாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் இங்கே லவ் பண்ணதுக்கு உண்டான காரணம் ஒன்று இருக்கு இல்லையா, சும்மா ஒரே ஒரு லைனில் சொல்லிட்டு போயிட்டாப்புல நம்மால். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஆஹா இதுக்காக நம்ம எம்பிட்டு வேணாலும் விடலாம்டா அப்படின்னு நமக்கு தோணணும் இல்லையா. உசுரை கொடுக்கலாம் பாஸ் அப்படின்னு விண்ணை தாண்டி வருவா இல்லை சிம்பு சொன்ன மாதிரி. இதில் ஓ இதுக்கு ஏன் உசுரை கொடுக்கணும், உசுரை கொடுக்குற அளவுக்கு என்னையா பண்ணிட்டா அப்படின்ற எந்த காட்சியுமே இல்லை. அப்படியே டப்புன்னு வந்து உடனே மாறின மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் மாற்றி விட்டுருந்துருக்கலாம். அப்புறம் படத்தில் வந்து இந்த தலையை சுற்றி மூக்கு தொடுறதுன்னு வாங்கி தெரியுமா, அது மாதிரி ஒரு கதையை எடுத்து இவர் திருந்துறாரா திருந்தலையான்றதுக்கு கொண்டு போகிறத விட்டுவிட்டு திடீர்னு இந்த 1001 படத்தோட சீன்காகலாம் ஒரு படம் ஒரு அடிமை அது இதெல்லாம் ஒன்று கொண்டு வருவாங்க தெரியுமா, கிளாடியேட்டர் படத்துலலாம் அதெல்லாம் எடுத்து உள்ளே கொண்டு வந்து பூத்து விட்டாங்க. சரி அதெல்லாம் உள்ளே பூத்தி விட்டாங்கல்ல, அப்படியே எல்லாத்தையும் மாற்றிடலான்னு பார்த்தா ஒரு ஜெயில் போர்ஷன் வருங்க. அதெல்லாம் வந்து சுப்பிரமணியபுரம் படத்தை பாட்டையெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டுருச்சு. சரி டான்ஸாவது ஏதாவது சூர்யா மாற்றி பண்ணுவாருன்னு பார்த்தா திடீர்னு வந்து பார்த்தா தனுஷ் காதல் கொண்டையில் ஆடுற மாதிரிலாம் ஆடுறாரு. சரி என்னடா தனுஷ் மாதிரி ஆடுறாரு, வேறு ஏதாவது ஒன்று பண்ணுவாரா அப்படி இப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஃபைட்டு சீனில் திடீர்னு டோனி ஜானா மாதிரி அப்படி இந்த ஜங்கு இதெல்லாம் வச்சு கம்பை வச்சுலாம் சண்டை போடுறாரு. இதெல்லாம் என்னென்னா ஒரு சினிமாவுக்கு தேவையான ஃப்ளேவரை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்று கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர, இது ஒரு கார்த்திக் சுப்ராஜ் எல்லா இடத்துலையும் சொல்லும்போது இது வந்து லவ் வித் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு சொன்னார். இதில் லவ்வே இல்லை, ஆக்ஷனும் ட்ராமா மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. ட்ராமா கூட கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னும் போது என்னென்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. ஒரு கதையை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த கதையிலேயே தான் ஒத்து பார்த்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு வந்து கதையில் வந்து இந்த நல்ல கதை புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இலக்கண புக்கை படுறா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்து இதையும் சேர்த்து பண்ண எங்கடா நான் போய் படிக்கிறது அப்படின்னு நமக்கு திணறும் தெரியுமா. அது மாதிரி ஒரு கதை போய்கிட்டே இருக்குது. சரி போகிற கதையில் அப்படியே எங்களை கொண்டு போன விட்டால் என்ன, திடீர்னு ஒரு கதைக்குள்ளே போகிறாங்க. அந்த கதைக்கு இந்த கதைக்கு எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரியே ஒரு கதைக்குள்ளே போகுது. சரி இந்த கதையை இதுக்கு தான் போகுதா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேயோ கொண்டு வந்து அந்த கதை இதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்றாங்க. டேய் ஆரம்பித்தது எங்கேயோ போச்சு, அதுக்கடுத்து எங்கெங்கேயோ போச்சு, திடீர்னு என்னடா திரும்ப இங்கே கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பெரிய காமெடி என்ன தெரியுமா, காமெடின்னு அவங்க ஒன்று சொன்னது படமே முடிஞ்சிருக்கும், சும்மா நாங்கள் ஒரு காமெடி பண்ணுறோம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வந்து ஜெயராம் ஒன்று கடைசியில் பேசுவார். அது எனக்கு தெரிஞ்ச படத்துக்கு தேவையே இல்லை. ஆக்சுவலாக அது வரைக்குமே அது நல்லா தான் இருந்துச்சு. கடைசியில் பேசின உடனே அது லாஜிக் மிஸ்டேக் மாதிரி எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதை நாங்கள் ரிவீல் பண்ண விரும்பலை. மற்றபடி இந்த படத்தில் சூர்யாவுடைய நடிப்பு, சூர்யா எந்த அளவுக்கு மெனக்கெடுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த படத்துக்கு அவர் தன்னுடைய 100% உழைப்பை கொடுத்துருக்கார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி பூஜா ஹெக்டே வந்து இந்த படத்தில் கலரை கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஏமா ஒரு நார்மல் விட்டு 90s ஹீரோயின் மாதிரி வாமா அப்படின்றதுக்காக. ஸோ அந்த அம்மாவும் வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஜெயராமு, ஜோர்ஜ் ஜார்ஜெலாம் வந்து ஒரு ஃப்ரேமில் நிற்பார். சூர்யா ஜோர்ஜ் ஜார்ஜ்னு இந்த தளபதி படத்தில் வந்து மம்புட்டி ரஜினிகாந்த் வந்து நிற்பாங்க தெரியுமா, அது மாதிரி 2 பேரும் ஒரு ஃப்ரேமில் நிற்பாங்க. இந்த இடத்துல சூர்யா வந்து அப்படியே ஒரு 2 படி அப்படியே வேல்யூ கம்மியாகிட்டு ஜோர்ஜ் ஜார்ஜ் கண்ணை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும். ஆள் இன்னும் எப்படி இருக்காப்புல பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கே அப்படின்னு ஃப்ரேமில் மிரட்டி விட்டுருப்பாப்புல மனுஷன். அப்படி நடிப்பு. சார் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆக்டர்லாம் வந்து ஈஸியாக வந்து ஒரு கேரக்டரை கேரி ஓவர் பண்ணுவாருன்னெலாம் யாருனாலையும் எதிர்பார்க்க முடியாது. ஜெயராம்லாம் வந்து ஒரு சூப்பர் கேரக்டருங்க. ஆனால் அந்த கேரக்டர் வந்து இதில் நிறையாவே யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர். அதே மாதிரி நாசர், அவர் எப்படிப்பட்ட ஆள், வீல் சேரில் போட்டு உட்கார வச்சு இங்கிட்டு சுத்த விட்டாங்க. அதுக்கு அட்லீஸ்ட் அந்த பிரகாஷ்ராஜ் கொடுத்த கேரக்டரையாவது நாசர் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லாவது இருந்திருக்கும். அதுவும் அங்கே இல்லை. ஸோ இப்படி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு கதையை சொல்லி செகண்ட் ஹாஃபில் வேறு ஒரு கதையை சொல்லி கடைசியில் அந்த கதையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒன்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு குழப்பி எடுத்ததுலேயே வந்து பாதி பேர் டயர்ட் ஆகிட்டாங்க. சில பேரில் பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒருத்தன் சொல்லிட்டான், இதுக்கு கங்குவாவாச்சும் பரவாயில்ல, ஏதோ கத்திட்டு தான் இருந்தாங்க, ஆனால் என்ன கதை சொல்ல வரமுடாது சொல்லி தெரிஞ்சாங்க. இந்த
ஃப்ளாஷ்பேக் பேசுகிறது நல்லா தான் இருந்துச்சு. இந்த இடையில ஏதோ ஏரோப்ளேனில் கத்துறது அதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. இதில் இவன் என்னதான் சொல்ல வரேன்றது எனக்கு புரிய மாட்டேங்குதாப்பா. எப்போதான் இவன் கதைக்குள்ளே வருவான்? என்னென்னமோ இங்கே திடீர்னு வந்து இங்கே ஜெயிலுக்குள்ளே போகிறான், திடீர்னு அங்கே போகிறான், திடீர்னு என்னடான்னா அந்தமானுக்கு போகிறான், திடீர்னு பார்த்தா சண்டை பிடிக்கிறான், திடீர்னு பார்த்தா கம்பு எடுத்து சுற்றுறான். என்ன நடக்குது இது அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒருத்தன் சொல்கிறான். எனக்கு என்ன புரியுது? நான் என்னத்தை போய் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் சொன்னான் பாருங்க, கங்குவா கூட பரவாயில்ல அப்படின்னு. அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த அளவுக்கு வந்து அந்த படத்தில் போட்டு குழப்பி வச்சுருக்காப்புல கார்த்தி சுப்பராஜ். இதை கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இந்த படத்துக்கு நிஜமாக சொல்கிறேன், ஒரு 2 பேரும் வந்து இந்த எங்கள் ஊர் பக்கம் இந்த உமுரை கொடுத்து வேலை பார்த்துருக்காடா அப்படின்னு தெரியுமா? அதில் ஒன்று சந்தோஷ் நாராயணன் பாவம் மனுஷனை கூட்டு வச்சு ஆடவு விட்டாங்க. அந்த மனுஷன் ஏதோ ஹேண்ட்ஸ் ஜிம்மர் ரேஞ்சுக்கு மியூசிக் போட்டு வச்சுருக்காப்புல. இருக்கிற உலகத்தில் இருக்கிற அம்பட்டு மியூசிக் எடுத்து போடுறா. செர்பியானிக் மியூசிக்கா எடுத்து போடுறா, மெக்சிகன் மியூசிக்கை எடுத்து போடுறா. நான் தான்டா தமிழ்நாட்டின் ஹேண்ட்ஸ் ஜிம்மர் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கிற எல்லா மியூசிக்கையும் எடுத்து போட்டு அந்த கதைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விடணும். ஏன்னா அந்த காமெடி பண்ணுற இடத்துல எல்லாம் ஒரு காமெடி வராது. அந்த இடத்துல வந்து ராஜா சார் பாட்டு சென்யூரிட்டா சாங்கை வந்து உள்ளே போட்டு அதெல்லாம் மேட்ச் பண்ணியிருக்காப்புல. உண்மையிலேயே அவர் உழைப்புலாம் வந்து இப்போ பெரிய உழைப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். சிரிப்பே வரல. ஏன்னா படத்தில் வந்து சிரின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, நமக்கே அந்த சிரிப்பு வராது. அப்புறம் எப்படி அங்கே வரும்? அதனால் வந்து கஷ்டப்பட்டு மேட்ச் பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே கஷ்டம். ஒரு கேரக்டரை வந்து சின்னதாக எடுத்து ஒன்று பண்ணுறான் இல்லை, அந்த பண்ணுற கேரக்டரை ஒழுங்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இங்கே வேலை இருந்திருக்கும். அதோட சும்மா அங்கே குழப்பறேன் இங்கே குழப்பறேன்னு குழப்புனது தான் ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நடித்த கோஸ்டார்ஸும் எவ்வளோ தான் உசுரை கொடுத்து நினச்சாலும் கதை வந்து ஒரு ஒரு டைமென்ஷனில் போகாமல் போனது தப்பு. இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜை பற்றி நம்ம பேசி ஆகணும். இந்த ஜிகர்தாண்டா XXL இப்படி தான் எங்கெங்கேயோ கொண்டு போவாப்புல. திடீர்னு காட்டுக்குள்ளே கொண்டு போய் கதையை முடிச்சுட்டு சென்டிமெண்டலாக ஒரு படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாப்புல. அதே ஒரு ஃபார்மாலிட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம்டா, அப்போ தான் படம் ஓடுன்னு நினச்சாரோ என்னன்னு தெரியல. திரும்பவும் இந்த படத்தில் வந்து அதே மாதிரி எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு காட்டுக்குள்ளே வச்சு ஒரு கதையை முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து சுபம்னு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு போல். ஓவராலாக ரெட்ரோ படத்தில் சூர்யாவுடைய நடிப்பு, சூர்யாவுடைய ரசிகர்கள், இதற்கு முன்னாடி பார்த்த கசப்பான படத்துடைய அனுபவம், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ரெட்ரோ படம் சூர்யாவுடைய ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு கொண்டாட்டம். நல்ல படம், பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபன்னியாக நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது இந்த கதையை புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ ஒரு குழப்பமான கதை. பிடிச்சவங்க போய் பாருங்கள்.